அன்பிற்குரிய ஐயா அவர்களையும் திரைப்பட இயக்குநர்களையும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் பணிவுடன் வணங்கி மகிழ்கிறேன். பேனா என்பது தமிழர்களுக்கு 6வது விரல். புத்தகம் என்பது எங்களின் 7ஆம் அறிவு. அதை பாதுகாப்பதில் எங்களுக்கு நிகரானவர் எவரும் இல்லை இவ்வுலகில். அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கும் போது வாசிப்பையும் அந்த புத்தகத்தையும் நேசிக்க வேண்டும். புத்தகத்தை நேசித்து வாசித்தால் அதன் கருத்துக்கள் வாசிப்பவன் மூலம் சுவாசம் பெறுகிறது. இப்படி புத்தகம் குறித்தும் வாசிப்பு குறித்தும் ஏராளமான தொடர்கள் இருந்த போதிலும் ஏன் வாசிக்க வேண்டும் என்ற வினாவோடு அன்னை தமிழை வணங்கி அவையோரையும் வணங்கி வாசிப்பு குறித்த சில சிந்தனைகளை தங்கள் முன் பகிர இருக்கிறேன். இன்றைக்கு வாழும் மனிதர்கள் நாளைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ள நேற்றைய வாழ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது நம் அனைவரின் கடமை. வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள வாசிப்பு அவசியம். பல துறை சார்ந்த பல காலகட்டங்களில் வாழ்ந்து சாதனை படைத்த சரித்திர நாயகர்களை பற்றி அறிந்து கொள்ள வாசிப்பு அவசியம். உலகில் எந்த ஒரு மூலையை பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் தன் இனம் பற்றியும் தன் தாய்மொழியின் சிறப்பை பற்றியும் அறிந்து கொள்ள வாசிப்பு அவசியம். விடுதலை தமிழா மற்ற இன மக்கள் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் ஆயிரம் என்றால் தமிழனாகிய நாம் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் லட்சோப லட்சம் உண்டு. அரசியல், ஆன்மீகம், இனம், மொழி, வரலாறு, இலக்கியம் என்று பல தளங்களில் பல உண்டு புத்தகங்கள் இங்கே. இவைகளை எல்லாம் வாசித்தால் என்ன கிடைக்கும்? பட்டம் கிடைத்து விடுமா, பணம் கிடைத்து விடுமா, பதவி கிடைத்து விடுமா என்று பணக்கணக்குகளை போட்டுக்கொண்டு அடைந்து தெரியுமாடா? என் சொல்லுக்கு உன் செவியை கொஞ்சம் சாய். பட்டம் என்ன, பணம் என்ன, பதவி என்ன, அதற்கும் மேலான ஒன்று உண்மையான உன்னை உனக்கே அடையாளம் காட்டும் மாபெரும் ஆற்றல் கொண்டதே புத்தக வாசிப்பு. உன்னை பற்றி அறிய வேண்டுமானால் புத்தக வாசிப்பு ஒன்றே அதற்கு சரியான வழி. எனவே அந்த வாசிப்பை நேசிப்போம், நம்மை அறிவோம், நாளும் உயர்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் வெற்றி.